ஐநாட் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேரனுக்கு நிச்சயமும் கல்யாண நாளும் ஃபிக்ஸ் பண்ண சந்தோஷத்துல நடேசன் பார்த்தா கஸ்தூரி வீட்டுக்கு போறாரு. அங்கே போயிட்டு டேய் மண்டை வெட்டி மண்டையா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு என் நடேசன் வெளியே ரோட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அடி வெளியே வாடி கஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு என் நடேசன் சத்தத்தை கேட்கவும் வேகமா பார்த்தா கஸ்தூரி தனசேகர் இங்க பார்த்தா எல்லாரும் ஓடியாராங்க. என்னடா என்ன வேணும் உனக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் அண்ணன் கேட்டதும் என்ன வேணுமா, என் மகனுக்கு கல்யாண நாள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடா. ஆமா உன் தொங்கச்சி மகளுக்கு என்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடேசன் கேட்கவும் ஏன்டா எப்ப இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் நடேசன் அண்ணன் சொல்றாரு. சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்கவும் வர 15ஆம் தேதி கல்யாணம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் அண்ணன் சொன்னதும் 15ஆம் தேதியா, அதே 15ஆம் தேதி தான் என் மகன் சேரன் இருக்கால, சேரனுக்கு ஆவடியில பொண்ணு பார்த்து பேசி முடிச்சுட்டான். நிச்சயம் அதுக்கு முத நாள் கல்யாணம் வர 15ஆம் தேதி தான். பொண்ணு வீட்டில் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. பொண்ணு பார்க்க அம்புட்டு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் இதெல்லாம் பார்த்தா இங்கே கார்த்திகா கேட்டுறாங்க, சேரன் மாமாவுக்கு கல்யாணமா வர 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னடா இப்போ எதுக்கு ஏன் வீட்டு வாசலில் வந்து கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அண்ணன் சொன்னதும் போடா போடா வந்து பெரிய பகுமானமாக பேசிக்கிட்டு இருந்த உன் தொங்கச்சி மகளுக்கு கல்யாணம், அதை வந்து யார் எங்கள் வீட்டில் தடுக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த, அதை தாண்டா இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் என் மகனுக்கு கல்யாணம், அதை வந்து உன் தொங்கச்சி மகளுக்கு எடுத்துடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் என்ன பார்த்தா நடேசனை போக சொல்லிடுறாரு. நடேசன் பார்த்தா வந்துடுறாரு. டேய் என்னடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கியே, கல்யாணத்துக்கு சேலை எடுக்கணும், பத்திரிக்கை அடிக்க குடிக்கணும், இம்புட்டு வேலை இருக்கு, நிச்சயத்துக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், இப்படி நீங்க பாட்டுக்கு உட்காந்துருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பாண்டியன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவோம் நீங்களே உங்க முகத்தை இப்படி வச்சு அவங்ககிட்ட காட்டி கொடுத்துருவீங்க போலையடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்கடா எக்காரணத்தை கொண்டும் தனி கொடுத்தனும் போறேன்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க வாயால சொல்லிடாதீங்கடா, அப்புறம் அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும் நாங்களாம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீங்க உளராம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா அந்த கவிதா வந்து சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்டதும் இங்கே வேலை பார்க்குற இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும் அப்படியா, இங்கே நான் பக்கத்தில் வந்திருக்கேன், ஒரு காஃபி ஷாப்க்கு வந்திருக்கேன், கொஞ்சம் வரீங்களா, உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொன்னதும் கட்டாயம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. இது என்ன கேள்வி கட்டாயமாக வரணுமான்னு, உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்போ கட்டாயமான்னு கேட்குறீங்க, வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொன்னதும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா அந்த காஃபி ஷாப்புக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போயிட்டு 2 பேரும் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி கல்யாண வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்டதும் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி கல்யாண வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடு பார்ப்போமா இல்லை இதோடைய வீடெல்லாம் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்டதும் எதுக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. எதுக்கு வீடா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, இல்லை தெரியாம என்கிட்ட கேட்குறீங்களா, எனக்கு புரியல, உங்கள் தம்பிங்க எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொன்னதும் என்ன எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னதுக்கு காரணமே நீங்கள் தனி கொடுத்தனது வர்றதுக்கு சம்மதம் சொன்னீங்கன்னு தான், அதனால தான் வீடு பார்த்துட்டிங்களான்னு கேட்டேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் என் வீட்டுக்கு பக்கத்துலேயும் வீடு பார்த்துட்டோன்னா எனக்கும் போக வரவும் உங்களுக்கும் போக வரவும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், அதனால தான் சொன்னேன் வீடு பார்த்துட்டிங்களான்னு. நீங்கள் என்ன அர்த்தத்தில் இப்போ கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்டதும் என்ன சொல்கிறீங்க, அப்போ என் வீட்டில் எல்லாரும் தனி கொடுத்தனத்துக்கு சம்மதம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவிதா சொன்னதும் டக்குன்னு பார்த்தா சேரன் எந்திரிச்சிடறாரு. சேரன் என்னாச்சு, எதுக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்டதும் இல்லை கவிதா நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. என்னாச்சு இப்போ இவருக்கு ஏன் இப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.